கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாக உள்ளது. இன்று ஆரம்பமாகும் பரீட்சை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் 4279 நிலையங்களில் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இந்த பரீட்சை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த முறை சாதாரண தர பரீட்சையில் 3,70,739 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 2,06,481 தனியார் பரீட்சார்த்திகளும் தோற்றவுள்ளனர். தினமும் காலை 8:30க்கு பரீட்சை ஆரம்பமாக உள்ளதால் மாணவர்கள் காலை 8 மணியளவில் பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிப்பதன் மூலம் அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த முறை சாதாரண தர பரீட்சை ஏற்பாடுகள் தொடர்பில் அறிவதற்காக உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ். பிரணவதாசனுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். காப்போதா சாதாரண பரீட்சைகள் இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று காலை பரீட்சைகள் காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகும். மாலை பரீட்சைகள் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சமய பாடங்களும் நாளைய தினம் மொழி பாடங்களும் இடம்பெற இருக்கின்றன. ஆகவே மாணவர்கள் நேர காலத்துடன் உங்கள் பரீட்சை நிலையங்களுக்கு சென்று உங்களது வரவை உறுதிப்படுத்துவதன் மூலம் ஏற்படும் தேவையற்ற சிரமங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். மற்றும் இம்முறை உங்களது பரீட்சை நிலையங்களில் யாராவது ஆள் மாறாட்டம் அப்படி செய்வதை இனம் கண்டு கொண்டால் திணைக்களத்திலிருந்து நாடு பூராவும் இன்று முதல் நடமாடும் சேவைகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு வலய மட்டம் மற்றும் மாகாண மட்டங்களிலும் மேற்பார்வை அதிகாரிகளின் மூலம் உங்களது பரீட்சை நிலையங்கள் மேற்பார்வை செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இன்று முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆகவே மாணவர்கள் உங்களுக்கு ஏதாவது இடையூறு அல்லது மாணவர் ஆள்மாறாட்டம் செய்வர்களை இனம் கண்டால் உடனடியாக உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களது விவரங்களை அறிவிக்க முடியும். 24 மணி நேரம் அறிவிப்பதற்காக 1911 எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கின்றது. பரீட்சை எழுதும் மாணவர்கள் கண்டிப்பாக தேசிய அடையாள அட்டையோ அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டையோ மட்டும் கொண்டு செல்ல முடியும். 16 வயதுக்கு கூடிய மாணவர்கள் கட்டாயம் இவ்விரு அட்டைகளுமே கொண்டு செல்ல முடியும். ஆகவே மாணவர்கள் செல்லும் பொழுது மறக்காமல் உங்களது தேசிய அடையாள அட்டையும் செல்லும்படியாகும் கடவுச்சீட்டையும் கொண்டு செல்வது சிறப்பாக அமையும்.